வெல்கம் டு வீல் வேகன் தமிழ். நம்ம இப்போ என்ன வெஹிக்கிள் பார்க்க போகிறோன்னா Volkswagen டைகான் GT ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ். இந்த மாடல் தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இது GT ப்ளஸ் அப்படின்னு ஆல்ரெடி 2 வேரியண்ட் இருக்குது. இப்போ நியூவாக வந்து GT ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ்ன்ற வேரியண்ட் வந்து இப்போ Volkswagen லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த GT அப்படின்னு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த GT வேரியண்ட்டுக்குன்னே வந்து ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்காங்க Volkswagenல. ஏன்னா GT அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேரியண்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிளோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் TSI EVO பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து லைக் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த GT மாடலுக்கு போவாங்க 1.5 லிட்டருக்கு. ஏன்னா இதோட ஹேண்டிலிங், இதோட ஸ்டெபிலிட்டி, இதோட இன்ஜின் எல்லாமே வந்து டாப் நாச்சாக இருக்கும். மெயினாக நம்ம ஜெர்மன் இன்ஜினியரிங்கை சொல்லவே தேவையில்லை. ஜெர்மன் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ஜினை பொறுத்த வரைக்கும் லைஃபும் உங்களுக்கு வரும், பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், சேஃப்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் நாச் இருக்கும், பர்ஃபார்மன்ஸும் பக்காவாக இருக்கும். இதில் மெயின் வந்து ஹேண்ட்லிங் வந்து சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்போர்ட்ஸ்னு ஒரு வேரியண்ட்டை புதுசாக இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன மாற்றங்கள் வந்து இப்போ புதுசாக Volkswagen பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம இப்போ அப்கமிங்கில் இப்போ பார்க்கலாம். ஃப்ரண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன சேஞ்ச் ஆகிருக்குன்னா உங்களுக்கு அந்த சில்வர் குரோம் அந்த ஃபினிஷிங் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு பியூர் பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டுக்கு. இந்த GT எம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடுது. இதில் வந்து ப்ரொஜெக்டர் LED ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸு DRL வித்து இப்போ டேர்னிங் இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட்லேயே உங்களுக்கு வந்துடும். ஃபாக் லைட் வந்து பார்த்திங்கன்னா அது பம்பர்லேயே வந்துடும். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 188 mm கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியன் ரோட் கண்டிஷனுக்கு இந்த நல்ல ஹைட்டான இதாக இருக்குது. உங்களுக்கு இந்த எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கர்லேயும் எந்த ஒரு டச் எதுவுமே ஆகாது. சைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் வீல் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 2651 mm கொடுத்துருக்காங்க. நல்ல லாங்கான வீல் பேஸ் தான் உங்களுக்கு. சைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த GT அப்படின்ற அந்த எம்பளத்தில் எல்லாம் லாஸ்ட் டைம் சில்வரில் வந்துச்சு. இது எல்லாமே ஃபுல்லாக பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இந்த GTன்றதை. அலாய் வீல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா R17 பிளாக் ஃபினிஷ்டு. உங்களுக்கு டயர் செக்ஷன் 205 55 R17. பிரேக் கேலிபரில் ரெட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டுக்கு. ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்கு. ரியரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரம் தான் வந்துட்டுருக்கு இந்த வேரியண்ட்டுக்கு உங்களுக்கு இது வரைக்குமே. ஏன்னா இதில் டிஸ்க்கு கொடுத்துருக்கலாம், மற்ற பிராண்ட்ஸ்லாம் 4 வீலுமே டிஸ்க்கு கொடுக்குறாங்க. Volkswagen இதை வந்து நெக்ஸ்ட் அப்டேட்டில் இதை கன்சிடரேட் பண்ணால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா எல்லாமே கொடுத்துட்டு இப்போ இருக்கிற காம்படிட்டருக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து இதையும் கொடுக்கும். இன்ஜின் பார்க்கலாம், உங்களுக்கு லாக் ஓப்பன் பண்ணலாம். இந்த பேனட்டை நல்ல ஹெவியான பேனட் தான் கொடுத்துருக்காங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் TSI EVO பெட்ரோல் இன்ஜின் 150 PS உங்களுக்கு வருது உங்களுக்கு பவர். இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் மைலேஜ் வரும்னு Volkswagen கிளைம் பண்ணுறாங்க. இதில் ஏன்னா ஆக்டிவ் சிலிண்டர் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜி வந்து இந்த இன்ஜினில் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஹைவேஸில் நல்லா போயிட்டுருக்கும்போது வந்து ஒரு செடான் ஸ்பீடில் க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா 4 சிலிண்டரில் வந்து பார்த்திங்கன்னா 2 சிலிண்டர் மட்டும் ஆக்டிவ் ஆகும். அந்த 2 சிலிண்டர் ஆக்டிவ் ஆகி வந்து ஒர்க் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி Volkswagen சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மைலேஜும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். சைட் மிரர் பியானோ பிளாக் ஃபினிஷில் வந்துடுது. டர்ன் இண்டிகேட்டர் அதிலே வந்துடும் உங்களுக்கு. GT வேரியண்ட்லேயும் சேம் அதே மாதிரி தான். உங்களுக்கு டோர் ஹேண்டில்ஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கோ சென்சார் வந்துடுது. இந்த சில்வர் குரோம் ஃபினிஷ் உங்களுக்கு 4 டோர்லேயுமே வந்துடும். இன்டீரியரை பார்க்கலாம் வாங்க. இன்டீரியரில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோரில் வந்து பார்த்திங்கன்னா 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடுது. எலக்ட்ரானிக் சைட் மிரர் அட்ஜஸ்டபிள் உங்களுக்கு வந்துடுது. ப்ளஸ் உங்களுக்கு லாக் அன்லாக் சுவிச்சஸ் உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக வந்துடுது உங்களுக்கு டோர் ஹேண்டில் ஓப்பனிங் ஹேண்டிலில். ப்ளஸ் வந்து வாட்டர் கேன் ஹோல்டர் உங்களுக்கு இதில் இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா சீட் ஹைட் அட்ஜஸ்டபிள் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் சீட் ஹைட் அட்ஜஸ்டபிள் உங்களுக்கு சுவிட்ச் கண்ட்ரோல் உங்களுக்கு வந்துடுது உங்களுக்கு. டிஜிட்டல் காக்பிட் 20.3 சென்டிமீட்டர் உங்களுக்கு இதில் வந்துடும். நல்லா லார்ஜஸ்ட்டு டிஸ்பிளே செக்மெண்ட்டு உங்களுக்கு. இதில் பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஆவரேஜ் ஃபியூவலு, உங்களுக்கு வந்து ஃபியூல் வார்னிங் இண்டிகேட்டரு, சீட் பெல்ட்டு ரிமைண்டர்ஸு, ட்ரிப் மீட்டர், ஓடோ மீட்டர், இது எல்லாம். க்ளோ பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் கூல்டு க்ளோ பாக்ஸு அண்ட் ஸ்மார்ட் ஸ்டோரேஜ் இருக்குது உங்களுக்கு. நல்ல ஸ்பேசிஸாக இருக்குது உங்களுக்கு டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபுல் ஸ்ட்ரைப்ஸ் அந்த வரைக்கும் போகுது உங்களுக்கு. எலக்ட்ரானிக் ரியர் வியூ மிரர் உங்களுக்கு இந்த மாடலில் வந்துடுது. ரெயின் சென்சார் இருக்குது. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு VW எம்பளம் இதில் வந்துடும். உங்களுக்கு ஆன் பண்ண உடனே உங்களுக்கு டிஸ்பிளேலேயே அந்த VW எம்பளம் வந்துடும் லோகோ. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங் மவுண்ட், வால்யூம் கண்ட்ரோலு, உங்களுக்கு அந்த வாய்ஸ் கமாண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது பண்ணுறது, கால் ஆன் ஆஃப், ஹெட்லைட் சுவிட்ச் கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு இருக்குது.
உங்களுக்கு ஆட்டோ ஹெட் லேம்ப்ஸ் சுவிட்சஸ், உங்களுக்கு இண்டிகேட்டர், ஃபாக் லேம்ப்ஸோடைய சுவிட்சஸ் எல்லாமே இதில் வந்துடும். ஸ்டேரிங் வீலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல் சுவிட்சஸ் உங்களுக்கு வந்துடும். லெதரட் ஸ்டேரிங் ஃபினிஷிங் உங்களுக்கு வந்துடுது. உங்களுக்கு இதுலேயே வந்து நல்ல சாஃப்டான லெதர் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டிச்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த ஜிடி வேரியன்றதுலாம் எல்லாத்துலேயும் ரெட் தீமில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் இதுலேயே வந்துடும். வாய்ஸ் கமாண்ட்ஸு இது எல்லாமே இதில் இண்டிகேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 25.6 சென்டிமீட்டர் VW ப்ளே டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் சுவிட்சஸ் எல்லாம் அங்கே சென்டரில் வந்துடும். உங்களுக்கு இதில் ஸ்மார்ட் டச் கிளைமோட்ரானிக் ஏசி கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு வந்து அந்த ESP டர்ன் ஆன் ஆஃப் உங்கள் சுவிட்சஸ்லாம் இங்கே இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் டச் கிளைமேட்ரிக் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டச் சென்சிட்டிவிட்டி நல்லாவே இருக்குது. உங்களுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜர் உங்களுக்கு இந்த வேரியண்ட்டில் கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் ஸ்டாப் சுவிட்சஸ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே கியரில் கீழே இருக்குது. இது ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்றதுனால உங்களுக்கு DSG 6 ஸ்பீட் DSG கியர் பாக்ஸ் உங்களுக்கு ஆட்டோ கியர் இருக்குது. ப்ளஸ் ஆன் ஆஃப் சுவிட்சு இந்த கார்னரில் வந்துடுது. ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டில்ட் வித் டெலஸ்கோபிக் உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் வந்துடும். டில்ட் வித் டெலஸ்கோப் கண்ட்ரோல் வந்துடும். இது வந்து இந்த வேரியண்ட்லேயே இருக்குது. பேசிக் மாடல் இது காமனாக இருக்குது. உங்களுக்கு கியர் நாப் பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபினிஷிங்கில் சாஃப்ட் ஃபினிஷிங் கிளாஸ் ஃபினிஷிங்கில் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் பிரேக் பொறுத்த வரைக்கும் லிவர் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க சுவிட்ச் கண்ட்ரோல். அதான் லெதரட் ஃபினிஷிங்கில் இருக்குது உங்களுக்கு ஸ்டேரிங்கோடைய கவரு. சீட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வென்டிலேட்டர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிரைவர் ப்ளஸ் பேசஞ்சர் இந்த ஜிடின்ற அவங்களுடைய தீம் இருக்குது. இதில் ஃபுல்லாகவே அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் ரெட்டில் கொடுத்துருக்காங்க. சென்டர் ஆம்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லெதரட் ஃபினிஷிங்கு. இதுலேயும் அந்த ஸ்டிச்சஸ் ஃபுல்லாகவே ரெட்டில் கொடுத்துருக்காங்க. ஜிடி வேரியன்றதுனால உங்களுக்கு எல்லாமே ரெட் ஃபினிஷிங்கில் இருக்குது. ஸ்டோரேஜ் ஏரியா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காம்பேக்டாக டீசெண்டாக இருக்குது. பேலட் மொபைல் அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரூஃப் லைட் கேபின் லைட்டோட சுவிட்ச் கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு வந்து லைட்ஸ் உங்களுக்கு இதுலேயே வந்துடும். அப்புறம் சன்ரூஃபோட சுவிட்ச் கண்ட்ரோல் இதில் இருக்குது. உங்களுக்கு இந்த வேரியண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா சன்ரூஃப் வந்துடுது. உங்களுக்கு எலக்ட்ரானிக் சன்ரூஃப் வந்துடுது. ப்ளஸ் இது ஒரு ஃபேன்சி ஃபியூச்சர் மாதிரி ஆகிப்போச்சு. குழந்தைங்களை வந்து இதை மேலே வச்சுட்டு ட்ரைவ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாடல்லே உங்களுக்கு உள்ள இன்டீரியரில் 6 ஏர் பேக்ஸ் வந்துடுது. உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்டு ரியர் ஃபுல்லாக வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி இருக்குது. ரியர் கேபின் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. உங்களுக்கு 3 பேர் தாராளமாக உட்காரலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உட்காந்து பார்க்குறேன். இப்போ ஃப்ரண்ட் டிரைவர் சீட் வந்து என் ஹைட்டுக்கு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 5.8 இருப்பேன். லெக் ரூம் பாருங்கள் நல்லாவே இருக்குது. நல்லா ஸ்பேசிஸாக இருக்குது. நல்லா கால் என்ன வந்து நல்லா நீட்டுனாலும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் எதுவும் இல்லை. நல்லாவே இருக்குது. தை சப்போர்ட்டும் நல்லா இருக்குது. ரியரில் எந்த ஒரு இதில் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுது. ரியர் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சி டைப் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. உங்களுக்கு டூயல் போர்ட் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. உங்களுக்கு 3 பேர் வந்து நல்லா தாராளமாக உட்காரலாம் ரியர் சீட்டில். உங்களுக்கு ஃப்ரண்ட்டும் சரி ரியரும் சரி. இந்த ஜிடின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டிச்சிங் மார்க் நல்லா இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஆம்ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க. அதிலே வந்து பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்துடுது. உங்களுக்கு ஹெட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பேசஞ்சருக்கும் கொடுத்துட்றாங்க. 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் உங்களுக்கு இதில் வந்துடுது. வார்னிங் இண்டிகேட்டர் உங்களுக்கு கம்பல்சரி ரியரில் இருக்க பேசஞ்சரு சீட் பெல்ட் போடுறது ரொம்ப சேஃப்டி. ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் வந்து ரூஃப் லைட் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு அது நல்லாவே கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது பார்க்க. ரியரில் வந்து பார்த்திங்கன்னா டோர் ஹேண்டில் சில்வர் ஃபினிஷிங்கில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரியரில் ஹேண்ட் ரெஸ்ட் வைக்கிற இடம் பார்த்திங்கன்னா சைட் டோரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லெதர் ஃபினிஷிங்கில் வந்துடும். இந்த ரெட் கலர் ஸ்டிச் மார்க்ஸ் வந்துடுது. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஜிடினால் இதில் ஆம்பியன் லைட்ஸ் ரெட் தீமோடு இருக்க ஆம்பியன் லைட்ஸ் இருக்குது. இதில் வந்து பெடல் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்னா அந்த கால் புட்ரெஸ்ட் வைக்கிற மாதிரி ஒரு இதுவும் இருக்குது. உங்களுக்கு நல்ல லார்ஜ் ஸ்பேஸ் சன்ரூஃப் உங்களுக்கு இதில் வந்துடும் உங்களுக்கு. ப்ளஸ் இந்த ரூஃப் ரைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலுமினியமில் கொடுக்கல, பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது மேலே லோட் கேரி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இது பார்க்கவும் நல்ல லுக்காகவும் இருக்குது. ரியர் வந்து பார்த்திங்கன்னா ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த ஸ்பாய்லரும் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஸ்பாய்லர் வந்துடுது. ரியரை பொறுத்த வரைக்கும் டைல் லேம்ப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கனெக்டிங் LED DRL ப்ளஸ் LED இண்டிகேட்டர்ஸோடு உங்களுக்கு இந்த டைல் லேம்ப்ஸ் வந்துடுது. ரியர் வைப்பர் ப்ளஸ் ரியர் டிஃபாகர் வந்துடும் இந்த மாடலில். உங்களுக்கு ரியர் கேமரா, ரியர் பார்க்கிங் சென்சார் வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியர் வந்து ஃபாக் லைட் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு மட்டும் ரிவர்ஸ் கியர் போடும்போது எரியும் இந்த மாடலில். இது வந்து காமனாக Volkswagenல இருக்கிறது.
இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்பாய்லர் வந்து பார்க்கவே நல்ல லுக்காக இருக்குது இந்த ஜிடி ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு. இது ரியரில் வந்து பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தாராளமாக இருக்குது. இதோடைய பூட் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா 385 லிட்டர்ஸ் உங்களுக்கு Volkswagen கிளைம் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர் வீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டூல்ஸு, ஃபஸ்ட் எய்ட் கிட்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம் வீல் தான் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல் வந்து இதில் கிடையாது உங்களுக்கு ஸ்பேர் வீலில். பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த வேரியண்ட்லேருந்து பார்சல் ட்ரே வந்துடுது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியரில் வந்து 60/40 ஃபோல்டபுள் சீட்ஸ். அந்த மேலே இருக்க லிவரை கொஞ்சம் மேலே தூக்கி விட்டு தள்ளினீங்கன்னா முன்னாடி ஃப்ரண்ட்டில் போயிடும். இது 60/40 வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டபுள் சீட்ஸ் இருக்குது. இன்கேஸ் நம்ம 2 பேர் தான் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் லக்கேஜஸ் நிறையா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பார்சல் ட்ரைவை தனியாக கழட்டிக்கலாம். அதை அப்படியே கழட்டிட்டு ஃபுல்லாகவே ஃபோல்ட் பண்ணிவிட்டு பேக்கில் ஃபுல்லாக லக்கேஜ் ஏற்றிக்கலாம். நல்ல தாராளமான ஸ்பேஸ் இருக்குது. இதில் ஒரு 40 சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இந்த டைகோனில் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்ஸு, இஎஸ்சி எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலு, இபிடி எலக்ட்ரிக்கல் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனு, பிஏ பிரேக் அசிஸ்ட்டு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஎஸ்சி ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, ஹில் ஹோல்ட் கண்ட்ரோலு, உங்களுக்கு ஆல் சீட் வித் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் உங்களுக்கு. அப்புறம் 6 ஏர் பேக்ஸ் வந்து காமனாக எல்லாத்துலேயுமே வந்துடுது. ஸ்பீட் சென்சார், டோர் லாக்கிங்கு, ஹை ஸ்பீடில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோர் ஆட்டோ லாக் ஆகிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத உங்களுக்கு லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 19.74 lakhs வருதுங்க. தேங்க்ஸ் டு Volkswagen சேலம் ரமணி கார்ஸ். டெஸ்ட் ட்ரைவ் புக்கிங்க்கு காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். இதில் நீ காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து வெல் ட்ரைன்டு கன்சல்டன்ட்ஸ் இருக்காங்க. ஸோ A to Z எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ரெகுலராக உங்களுக்கு ஆட்டோமொபைல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீல் வேகன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.